சொல்ல எங்க இருக்கா மார்க் நிப்பாட்டாங்கடா டேய். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்ல எடிட்டர் இன்ட்ரோ போடுறா. டேய் 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 எங்கடா இறங்குற? இந்த இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்லயே நம்ம யாரையும் ஃபாலோ பண்ணாம நம்ம மட்டும் தனியா இறங்கிட்டு இருக்கோம், ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்வா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4ல இருந்த நம்பர் 1க்கு தெரியாம நான் ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்ததுனால இப்படி ஒரு மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, அப்புறமேட்டு இறங்க அப்புறம் ஒன்னா சேர்ந்துட்டோம். 12 கிலோ எடுத்தேன்டா போன மேட்ச். ஆனா கடைசியில ஏன் நேர்ல செத்து போயிட்டேன். 8x காட்டா சொல்லுங்க. கார்ன் 8x எடுத்துலாம். நான் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் டைரக்டா லூட் அடிச்சு, என்னடா ரொம்ப நேரமா இங்க எனிமி ஃபைட் நடந்துகிட்டே இருக்கே, வாங்க அங்கே போய் இங்க இருக்கிற ஒன்று 2 எனிமி தான் இருப்பாங்க, அவங்க போட்டு அடிப்போம். போற வழியில 2வது நம்பர் நாக் அடிச்சிட்டாங்க. என்னடா 2வது நம்பர் நாக் அடிச்சிட்டாங்க, நம்ம விடுவோமான்னு சொல்லி ஏறினா 2 எனிமிங்க 2 பேரும் இங்கே பதச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் கவனிக்காம இருந்தனால சரி, இறங்கினதுக்கு அப்புறம் இருக்கிற கேம் பிளே நீங்களே பாருங்க, கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸா போகும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ. நம்மள லக்கிலி நம்மளோட நம்பர் 1 வந்து ரீகால் பண்ணி விட்டதுனால இறங்கி நம்ம டக்குனு இங்க ரெசார்ட்ல இறங்கிட்டோம். ரெசார்ட்ல நம்ம வந்து லூட் அடிக்க ஆரம்பிச்சோமா, அப்ப நம்மளோட மனோஜ் கேக்குறாரு, என்ன போன Marked a location. OnePlus ஆடா நேத்து தான் ஒரு தெரிஞ்ச அண்ணன் ஒரு போன் அந்த லைன் வச்சிராங்களா. இதுக்கு மேல நீ பேச டங்கு வா வந்து போடா. உனக்கு என்ன பேச போற? உனக்கு வந்துச்சா ஏகனே? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்ன போன் வாங்கணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கேட்டா அது கேடு மட்டும் இருக்கணும். கிரீன் லைன் வந்துச்சா பிளாக் லைன் வந்துச்சானா கேட்க கூடாது. சார் அடே வாடாடே உன்னை இன்னைக்கு பைக்ல கொண்டு போய் பறக்க விடுறேன்டா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து திஸ் வாஸ் இஸ் ஹானஸ்ட் ரியாக்ஷன். ஏன்டாடே போன் வாங்குறதுக்காக ரெக்கமெண்டேஷன் கேட்டுட்டு என்னென்ன பேச்சு பேசுற நீ? அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல எனிமீஸ் வருவது தெரியும், ஆனா ஃபயர் பண்ண நம்ம மேலதான். சரி, எதுக்கு இப்படி வித்த காமிச்சதுக்கு அப்புறம் நாக்கை எதுக்கு ஓப்பன்ல சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறோம். மேல போன நம்பர் 1 and 2 பயங்கரமா ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏங்க மாட்டியா போன் பார்த்து லெஃப்ட் சைடுல இன்னொரு எனிமிங்க, அவர் நம்ம விடுவோமா? Watch out. நம்ம அடிச்ச ஹாஸ்பிட்டல் அவர் காலின்னு சொல்லி இங்க மேல ஏறி வந்துட்டு இருக்கோம். பார்த்தா எனிமியை பாருங்களேன், கண்டுக்காம போயிட்டு இருப்பாரு நம்மள. என்னடி என்னைய கண்டுக்காம போறேன்னு சொல்லி அவரும் ஃபயர் கொடுத்தா நம்பர் 1 நம்ம கில் அடிச்சிட்டாரு. பாருங்களேன், நம்பர் 1 and 2 மட்டும் நம்மளோட கில்ஸ் எத்தனை வாட்டி மாத்தி தூக்குறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி இந்த கார் ஸ்ப்ரே மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். மொத்த ஸ்குவாட் இங்கே முடிச்சாச்சு. சரி ஓகே, ஸ்குவாட் முடிஞ்சு வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நம்பர் 2 ரிவைவ் பண்ணலான்னு ஓடுற நேரத்துல பாருங்களேன், தூரத்துல ஒரு ஆள் திடீர்னு ஸ்ப்ரே அடிக்கிறாரு. விடுவோமா? நம்ம அடிச்ச ஒரு ஸ்ப்ரே அடுத்து பாருங்க. இது சட்டிகன்றாது. Thank you. யாருக்கிட்ட ஏடாடே இப்பதான் ஒரு டீமை முடிச்சு நம்ம ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம், அடிக்கிறியான்னு சொல்லி அவரோ முடிச்சுட்டு இவரோ ஸ்ப்ரே அடிச்சா இவர் மேல இருந்து ஸ்ப்ரே அடிக்கடி மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு. சரி ஓப்பன்ல போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றோம். பட் அவர் லைஃப் குறைச்சு விட்டாரு. நம்மளும் ஸ்ப்ரே அடிக்கிற நேரத்துல எங்க அடிக்கிறோம் தெரியாம குண்டக்கு அடிச்சுட்டு இருந்தனால நம்மளுக்கும் ஒரு பிளேட் கூட அவர் மேல கனெக்ட் ஆகல. சோ கடைசியா உட்காந்து ஹீல் பண்ணிட்டு அவர் பொறுமையா அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றோம். மறுபடியும் ஸ்ப்ரே அடிக்கலாம் ட்ரை பண்றோம். ஆனா கடைசி வரைக்கும் அவர் நாக்காவே இல்ல. ஆனா மனோஜ் கடைசியில முடிச்சிடறாரு. நம்ம ஹீல் பண்ணிட்டு வேற ஒரு எனிமி அடிக்க ட்ரை பண்றோம். ரொம்ப நேரமா ஸ்ப்ரே அடிக்கிறோம், எல்லா பிளேட்டும் அவர் மேல கனெக்ட் ஆகுது. பட் கடைசி நாக்கால. சரி இதுக்கு மேல ரீலோட் பண்ணி அடிக்கிற வேஸ்ட்ரா, M24 நெர்றான்னு சொல்லி அடிக்கிறோம். ஒரு ஸ்ப்ரே பாருங்க. நீங்க நினைக்கலாம் என்னடா ஆக்வா கில் வருதுன்னு, அந்த அடிச்சிட்டோம்ல 4வது கில்லு அவர் தாங்க, வேற யாரும் இல்ல. M24 வச்சு சரி இங்க யாரும் ஒரு எனிமி இருக்கானே அவனை தேடுவோம்னு சொல்லி இங்க ஓடி வந்து பாக்குறோம். அதுவும் நம்ம கில்லு தான். ஸ்டார்டிங்ல ஒரு ஆளை M4 வச்சு அடிச்சோம்ல, அவர் தான் நம்மளோட கில்லு. திடீர்னு சரி வாங்க லூட் அடிப்போம் அப்படின்னு சொல்லி கொனே அதுல படுத்து லூட் அடிக்க ஆரம்பிச்சிடுறோம். லூட் அடிக்க போய் திடீர்னு பார்த்தா பக்கி சவுண்ட் கேக்குது. எங்கடா பக்கி சவுண்ட் கேக்குது, ஆளை காணோம். திரும்பி பார்த்தா
அதே அந்த புகஞ்சு போன பக்கி எடுத்து வரட்டுறான் வரட்டிக்கிட்டே இருக்கேன். சரி இங்க திரும்பி பார்த்தா நம்பர் 2 டிடி நாக்க இருக்காரு. என்னடா நம்பர் 2 நாக்க இருக்காருன்னு சொல்லி இங்க யாராவது தெரியுறாங்களான்னு ஓடி வந்து பாக்குறோம். அப்பதான் ஒரு ஆள் தெரியுறாரு. ஆனா பயங்கரமா டேமேஜ் கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்பர் 2 தாங்க நம்மளோட கில்ல திருடினாரு. என்னடே உனைய ரிவைவ் பண்ண சொன்னதும் ஒரு பெரிய பாடாதா, நீ போய் என் கில்ல திருடுற பாத்தியா அப்படின்னு சொல்லி கடுப்பா வரும். நான் தான் முதலே சொன்னேனே நம்பர் 1 and 2 நம்மளோட கில்ல மாத்தி திருடுவாங்க. அப்புறம் ஆக்கோ வந்துடுறாருங்க. எப்படி நானும் அவனும் வண்டியில அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஹாலிடே எடுத்துட்டு எனிமி எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடி சுத்த ஆரம்பிச்சிடுறோம். இது ஒரு பக்கி போச்சு. Watch out. Watch out. இங்க ஒருத்தன் நிப்பாட்டு. அப்போ ஒருத்தர் புகை போன பகையை திருட்டு ஓடினார்ல, அவர் இந்த இருக்காருங்க. அவர் ஆனா ஆக்கோ அடிச்சிடுறாரு. நம்மளுக்கு இந்த இடத்துல வேற எதுவும் வேலை இல்லை. சோ இங்கேருந்து நம்ம டைரக்டா அடுத்த சீன் கட் பண்றோம். அங்கே என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா டாசியால மொத்த டீம் எடுத்து சுத்த ஆரம்பிக்கிறோம். மொத்த டீமையும் கூட்டிட்டு அங்கேயும் போகுது. எனிமி சஹர் அப்படின்னு போடுறாங்க. அப்படி என்னடா எனிமிஸ் எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேடினா இந்த ஒருத்தன் இருக்காங்க, விடுவோம்னா நாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிடறோம். அடிச்சு முடிச்சுட்டு அந்த இருக்க எனிமி நம்ம ஸ்ப்ரே கொடுத்து டிபிலையும் M4லயும் மாத்தி அடிச்சு கடைசியில் அவள் முடிச்சிடறோம். M4ல 3 எக்ஸ்போர்ட் நீங்க கார்ல அடிச்சு பாத்திருப்பீங்க. ஆனா நம்ம இந்த கார்ல இருந்து அடிச்சு பாத்திருக்கீங்களா? இப்பதாண்டா அந்த இடத்துல இருந்து அவ்வளவு லூட் அடிச்சீங்க, என்னமாடா பத்தல டிராப்பர் லூட் அடிக்க வரீங்களேடா. இங்க தேடி வந்து பார்க்கும்போது எனிமேஸ் திடீர்னு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க மனசாட்சியா நம்ம 7 அசிஸ்டன்ட் சுத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆக்வா மட்டும் நாக் அடிச்சிட்டாங்க. அப்புறம் குடு ஆக்வாட்டு ஓடி போய் அவரையும் கொஞ்சம் ரிவைவ் போட்டு விடுறோம். ஆக்வா ரிவைவ் பண்ணி முடிச்சு நம்ம அங்கேருந்து கிளம்பி வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போய் சுத்த ஆரம்பிக்கிறோம். நம்ம ஆக்வாவை நம்மளும் சேர்ந்து ரெயின்டியர்ல சுத்த ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம கண்ணுடைய நம்பர் 1 and 2 பூச்சி அங்கிட்டு ஓடுறாங்க. என்னடா அங்கிட்டு ஓடுறாங்க அப்படின்னு பாக்குற நேரத்துல கண்ணை முடி திறக்கக்குள்ள 1 and 2 2 பேர் நாக்குங்க. என்னடா எங்கடா போய் மாட்டீங்க அப்படின்னு பார்த்தா இந்த மொக்க பிளேயர்கிட்ட போய் 2 பேரும் அடி வாங்கி செத்துருக்காங்க. சோலோ விசஸ் ஸ்குவாட் விளாண்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி அவரை முடிச்சுட்டு ஸ்மோக்கை போட்டு நம்பர் 1 ஹீல் பண்ண போறோம். பார்த்தா நம்பர் 1க்கு ஆல்ரெடி நிறைய நாக்கு வாங்கினதுனால அவர் ஹீல் பண்ண முடியல. சோ நம்பர் 2 யாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி காப்பாத்தியாச்சு. நீ மட்டும் தனியா யாரடா M24 வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அப்போன்ற போறதான் ஒரு ஆள் M24 எடுத்து டாப்னு ஒண்ணு போறாரு. அப்பதான் அறிய வருது ஐயோ எனிமி இருக்காண்டான்னு சொல்லி. அப்போன்னு பார்த்து நம்பர் 2 நாக்காராரு. அவரானா காப்பாத்த முடியல இதுக்கு மேல. சரி வா நம்ம பாத்துல ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்கிறோம், மேல குதிக்கிறோம், கடைசி ஜோன் போறக்கா ட்ரை பண்றோம். இந்த இடத்துல என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 4 நம்மளோட ஆக்வா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தள்ளி ஓடிறாரு. சரி ஓகே நம்ம தனியால் ஆடுவோம், அவர் தனியால் ஆடுவோம், ஜோன் டு ஜோன்ல ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ஆடுறோம். அப்போன்னு பார்த்தா எனிமி இந்த தூரத்துல ஓடி வராங்க. சரி டிபில ஒரு பயங்கரமான ஸ்ப்ரே அடிச்சு அவர் முடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரமா ஒரு காத்துக்கிட்டே இருக்கும். பார்த்தா அந்த நேரத்துல அவங்க நம்ம ஸ்பாட் பண்ணிட்டாங்க போல. சரி வா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஓடி வரோம். அடிக்கலாம் ட்ரை பண்றோம். ஏடம் நம்பிச்சு சுட்டுட்டாங்க. சரி ஓகே சுட்டுட்டாங்க. ஆக்வா கிட்ட போவோமா வேணாமான்னு யோசிச்சோம். வேணாம் போனா அப்புறம் லொகேஷன் போட்டு தர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போல. அப்புறம் இங்க கொண்டே ஹவர் பண்றோங்க. இது ஒன்றும் அவ்வளவு பெருசு இல்லைங்க. இதை வேணா ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் முன்னாடி போங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து என்ன நடந்துச்சு கேம் பிளேல அப்படின்னு சொல்லிட்டு. நீதான் புள்ள டிரைவர், நீதான் புள்ள லாஸ்ட் பிளேயர், நீதான் புள்ள லாஸ்ட் ஜோன்ல இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஜோன்ல இல்ல நக்கலா சொல்லிட்டு போறாப்புல. டே மாலியாவது வீசிடானா அதுவும் பண்ண மாட்டேன்ட்டாரு. சரி நீ பேஷண்டாவே பொறுமையா ஆடு, நான் அதுவும் கமெண்ட் தரலன்னு சொல்லிட்டேன். அவன் அப்புறம் ஆடுறாங்க. சரி வாங்க இதை கொஞ்சம் நம்ம மானிட்டர் பண்ணி எப்படி ஆடுறான்னு பார்ப்போம், அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றோம். அப்போன்னு பார்த்தா ஒரு பிளேயர் ஸ்பாட் பண்றாரு. ஸ்பாட் பண்ண உடனே ஓடி போய் க்ரோசல் ஸ்ப்ரே தராருங்க. நல்ல வேலை ஒரு பிளேயர் நான் கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேங்க. இந்த இடத்துல நீங்களே அந்த க்ரோசா எடுத்து அந்த கில் எடுக்கணும்னு தான் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஆக்வா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மாலியை போட்டு அந்த எனிமையை வெளியே கொண்டு வர பாக்குறாரு. அந்த நேரம் பார்த்தா அவரோட டீம்மேட் மேல கீழே எல்லா இடத்துலையும் போய் அடிக்க பாக்குறாரு. ஆனா முடியல. அப்புறம் ஆக்வா இருக்க எல்லாத்தையும் எரிடா அப்படின்ற எரிஞ்சு முடிச்சுட்டு உட்காந்து எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு எனிமி எங்க இருந்து வரப்போறான் அப்படின்னு சொல்லி அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ அங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்தே பார்ப்போம். நம்ம மேல தூக்கி கிரனேட் போடுறோம், இவரு கீழே தூக்கி மாலட்டோ போடுறாரு, மாத்தி மொலட்டோ போடுறாரு. ஆனா ஃபைனலி இவர் போட்ட மொலட்டோல ஏன்னு தெரியலங்க ஆக்வாக்கு சுத்தமா டேமேஜே உள்ள. மேபி ஆக்வா இஸ் ஃபயர் ப்ரூஃப் பிகாஸ் ஹிஸ் நேம் இஸ் ஆக்வா. யூ காட் தி ஜோக்? புரியலையா? சரி விடுங்க. நம்ம ஆக்வா அடுத்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கிரனேட் எல்லாம் போறாரு. கிரனேட் போட்டு முடிச்சோடனே வேற என்ன பண்ண அப்படின்னு தெரியல, ஜோன் வந்துருச்சு அப்படின்னோடனே இப்போ ஸ்மோக் எல்லாம் போட்டு அவருக்காக ஒரு கிளியரா ஒரு பாத்தை ரெடி பண்றாரு. எனிமி கீழே இறங்கிட்டாரு. ஆக்வா இங்க வந்துட்டாரு. ஆக்வா ஒரு பாயிண்ட் அடுத்து ஓடுறாரு. ஆக்வா மேல குதிக்க ட்ரை பண்றாரு. ஆக்வா கீழே குனிஞ்சிட்டாரு. மறுபடியும் இங்க வராரு. இங்க வந்து
இங்க எனிமி மேல குதிக்கிறாரு. அந்நேரம் பார்த்து ஆக்வா ரிலோட் பண்றாரு. எனிமிக்கு பாயிண்ட் 1. இப்போ யார் ஜெயிக்க போறா தெரியலையே. மேல 2 பேர் குதிக்கிறாங்க, சுடுறாங்க. கடைசி ஆக்வா ஸ்மார்ட்டா இங்கிட்டு குதிக்கிறாரு. கூச்சு வின்னர் இஸ் ஆக்வா. லெட்ஸ் கோ. ஆக்வா ஜெயிஸ்டார். அண்ட் இதோட இந்த மேட்ச் முடியுது. அண்ட் இவ்வளவு நேரமா உட்காந்து இந்த மேட்ச் பாத்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வாய்ஸ் ஓவர்ஸ் அண்ட் இந்த மாதிரி பிஜிஎம் கேம் பிளே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லைக்க போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போனீங்கன்னா நல்லா இருக்காது. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே ஃபார்மேட்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் ஓகே. thanks for watching.